6 மாதங்களாக கள்ளக்காதலியுடன் உல்லாசம், கணவன் அழைத்ததால் மனம் மாறி சென்ற பெண். மனைவியும் போயிட்டா, இப்ப அவளும் இல்ல. வேதனையில வாலிபர் எடுத்த விபரீத முடிவு. நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்ற பண்ணிட்டோம். நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். கர்நாடக மாநிலம் சிக்கபல்லாப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் பிரவீன் என்கிற 32 வயது நபர் வசித்து வந்திருக்காரு. இவருக்கும் சில்பா என்ற பெண்ணுக்கும் கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக திருமணம் நடைபெற்ற நிலையில கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதால இருவரும் பிரிந்து வாழ்ந்திருக்காங்க. இதில் பிரவீன் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த நிலையில இவருக்கும் நந்தினி என்ற பெண்ணுக்கும் பழக்கமும் ஏற்பட்டிருக்கு. இதில் நந்தினிக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி ஸ்ரீனிவால் என்ற கணவரும் 2 குழந்தைகளும் இருக்கிறாங்க. இது நந்தினி மற்றும் பிரவீன் இருவரும் பழகி வந்த நிலையில நாளடைவில் அடிக்கடி தனிமையில சந்தித்து உல்லாசமும் இருந்து வந்திருக்காங்க. இதனால அவங்களுடைய கள்ளக்காதலும் வளர்ந்திருக்கு. இந்த விவகாரம் நந்தினியின் கணவருக்கு தெரிய வந்ததால் அவர் தன் மனைவியை கண்டிச்சிருக்காரு. இதனால நந்தினி பாத்தீங்கன்னா பிரவீனுடன் சென்று விட்ட நிலையில இருவரும் 6 மாதங்கள் கணவன் மனைவி போல் வாழ்ந்திருக்காங்க. பின்னர் ஸ்ரீனிவாஸ் தன் மனைவியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி தன்னுடன் அழைத்திருக்காரு. ஆனால் நந்தினி அவருடன் செல்ல மறுத்துவிட்ட நிலையில பின்னர் அவர் காவல் நிலையத்திற்கு சென்று புகாரும் அளித்திருக்காரு. அந்த புகாரின்படி போலீசார் வழக்கு பதிவு செய்து நந்தினியை அழைத்து பேச்சுவார்த்தையும் நடத்திருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தையின் போது மனம் மாறி நந்தினி தன் கணவனுடன் சென்று விட்ட நிலையில பிரவீன் வேதனையில் இருந்திருக்காரு. மேலும் கள்ளக்காதலி பிரிந்ததை தாங்க முடியாமல் அவர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலையும் செய்து கொண்டிருக்காரு. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில இந்த சம்பவம் அப்பகுதியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.